ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரூனியா ப்ளஸ் ட்ரா வந்து 416. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 270. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து பிசி போர்டில் 70 தான். இந்த 70 நம்பர் வந்து நேற்று ரிசல்ட்டில் பிசி போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று 50-50 ரிசல்ட்டுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மந்த் ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 6-9 நம்பர் இருந்தால் அதுக்கடுத்து 7 பாஸ் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாடி சி போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 6-9ன்னு இருக்கும். இப்போ இந்த ஜனவரி மந்த் சார்ட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா 6-9 இருந்தால் 7 பாஸ் ஆகிருக்கும். 6-9-7, இங்கேயும் 6-9-7. இப்போ நேற்றைய சி போர்டு இல்லாமல் அதுக்கு முன்னால் 2 சி போர்டில் 6-9 இருந்ததுனால 7 மட்டும் நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் தான் நேற்று ரிசல்ட்டுக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, 4 நம்பர் நம்மளுக்கு ஏ போர்டில் இருந்தால் அதுக்கு முன்னால் பி போர்டு, அதுக்கு முன்னால் சி போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பார்க்க சொல்லியிருப்பேன். இங்கே 4 இருக்கும்போதே 8-5 40னா 4 இல்லைன்னா 0னா 4 மட்டும் இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் 4 நம்பர் ஏ போர்டில் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் பி போர்டு, அதுக்கு முன்னால் சி போர்டு. 9-7 63னா 6 இல்லைன்னா 3னா 3 மட்டும் இங்கே 6 மட்டும் இங்கே 3வது நாள் ரிசல்ட்டு சி போர்டில் 6 மட்டும் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் ஓகேவா 416 4 இருந்ததுனால இப்போ அதுக்கு முன்னால் பி போர்டு சி போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 5 நாள் எடுத்தால் 20னா 2 இல்லைனா 0. இந்த 2 நம்பர் தான் நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ 2-0 இது 2 நம்பருமே பாஸ் ஆகிருந்தது. 0 தான் சி போர்டில் இருந்தது. ஓகேவா? இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த நம்பரில் பிசி போர்டு பாஸ் ஆகிருந்தது. பி போர்டில் 7, சி போர்டில் 0. பிசி போர்டு வந்து 70ன்னு இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ 1, 5, 2, 9 இந்த 4 நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட்டடாக இருக்கும். இப்போ இங்கே ரிசல்ட் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 854, அதுக்கு அடுத்த நாள் 729, அதுக்கு அடுத்த நாள் 793. இப்போ இங்கே நம்பர் எடுத்திங்கன்னா 5, 2, 9. இந்த இடத்துல இதே மாதிரி தான் 858, 521, 995. இப்போ இங்கேயே நம்பர் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 5, 2, 9. இப்போ நேற்றைய நம்பர் 270, அதுக்கு முன்னாள் நம்பர் 509. 5, 2ன்ற நம்பர் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாள் ரிசல்ட்லேயும் பி போர்டில் 1 இருக்கும். 1, 5, 2 இருக்கிறதுனால 9 மட்டும் இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்தார். ஏன்னா இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டு ரிப்பீட்டடாக பாஸ் ஆகிருக்கும். 1, 5, 2, 9. 5, 2, 9. இந்த லைன்லேயும் 5, 2, 1, 9. இப்போ 1, 5, 2 இருக்கிறதுனால 9 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்தார். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணுறீங்கன்னா 1, 5, 2ன்னு இருந்தால் அதுக்கடுத்து 9 பாஸ் ஆகிருக்கும். 1, 5, 2 இருக்கிறதுனால பெண்டிங்கான ரிசல்ட்டுக்கு 9 மட்டும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து ரெண்டாவது மெத்தடுமே வந்து இந்த மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். எல்லாமே ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 270, அதுக்கு முன்னாள் நம்பர் வந்து 509. இப்போ நேற்றைய ரிசல்ட்டு பி போர்டு பார்த்தீங்கன்னா 7ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த ஜனவரி மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே வந்து ஒரு 3 செட்டு ரிசல்ட்டு தான். பி போர்டில் 7ன்ற நம்பர் இருக்கும். நீங்கள் 675, அதுக்கு அடுத்த நாள் 048, 570, அதுக்கு அடுத்த நாள் 474, இங்கேயும் 474னா 7 இருக்கா, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 750. 7ன்ற நம்பர் பி போர்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4, 7 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும், இல்லை இந்த 2 நம்பருமே கூட ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. இங்கே 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 4, இங்கே 7னா அதுக்கு அடுத்த நாள் 7, 4, இங்கே 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 7. இப்போ நேற்றைய நம்பர் வந்து 270, பி போர்டில் 7 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4, 7 இந்த 2 நம்பருமே எடுத்திருப்பேன். 4 வந்து பி போர்டு, 7 பார்த்தீங்கன்னா சி போர்டு. இப்போ இந்த மெத்தடுமே வந்து இந்த மந்த்து சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 7ன்ற நம்பர் நம்மளுக்கு பி போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4, 7 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். 7, 4, 7, 4, 7, 7, 7. இப்போ 7 இருக்கிறதுனால 4 பி போர்டில் எடுத்துட்டேன். 7 பார்த்தீங்கன்னா சி போர்டு. அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தடுமே வந்து இதுவுமே ஒரு கம்பேரிஷன் தான். இப்போ நேற்றைய சி போர்டு 0, அதுக்கு முன்னாள் சி போர்டு 9. 9, 0ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் இங்கே 7, 4 தான் ரிசல்ட்டே பாஸ் ஆகிருக்கும். 929, 570, 474. 9, 0ன்னு இருக்கும்போதே 4, 7 இந்த 2 நம்பர்லேயே ரிசல்ட்டு முடிஞ்சிட்ருக்கும். அப்படியே எடுத்தாலும் 7ன்ற நம்பர் தான் வரும். அதனால் இந்த மந்த்து சார்ட் மட்டுமே எல்லாமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி 1, 5, 2 இருக்கிறதுனால 9 ஏ போர்டில் எடுத்துருப்பேன். 7 பி போர்டில் இருந்தால் 4, 7 தான் நம்பர் பாஸ் ஆகணும். அதனால் 4, 7ன்ற நம்பர் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9, பி கால்குலேஷன் 4, சி போர்டில் 7. இப்போ எந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 947 மட்டும்தான். அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 94, பிசி 47, ஏசி வந்து 97. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். இப்போ ஏ போர்டில் 9, பி போர்டில் 4, சி போர்டில் 7. பாக்ஸ் வந்து 947. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 94, பிசி 47, ஏசி வந்து 97. ஆல் போர்ட்லேயும் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 4, 7 எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.